போதிய விலை கிடைக்காத நிலையில் தருமபுரியில் மாங்காய்கள் மீன்களுக்கு உணவாக அளிக்கப்படுகின்றன. விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் சுகுமார், எவ்வளவு போது மாங்காய் ஒரு கிலோ? எதற்கு காரணமாக இந்த நிலை? தேவா, தருமபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 35,000 ஏக்கர் அளவில் மாங்காய் சாகுபடி செய்கின்றனர். அதாவது குறிப்பாக பாலக்கோடு, கம்பை, நல்லூர், காரியமங்கலம் மற்றும் அதன் உட்பகுதியில் 35,000 ஏக்கருக்கு மேற்பட்டு விவசாயிகள் மா சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது மாங்காய்களுக்கு போதிய விலை இல்லாததால் மாங்காயை அதிக அளவு விவசாயிகள் தோட்டத்திலே பறிக்காமலே விட்டு ஒரு சூழ்நிலை வருகிறது. அதாவது இப்பொழுது செந்தூரா மாம்பழம் என்ற அந்த வகை மாம்பழம் தற்பொழுது கிலோ 2 ரூபாய் 3 ரூபாய் கேட்க கூட ஆள் இல்லாமல் இருப்பதால் மாங்காயை தோட்டத்திலே விடுகின்ற நிலைமையும் அது அழுகி கீழே விழுகின்ற நிலைமையும் தற்போது இருக்கிறது. இந்த சமயத்துல தருமபுரி சுற்றுப்பகுதியில் இருக்கிற மாங்காய் கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை தற்போது செயல்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அது ஏற்றுமதி ஆகாததால் அந்த கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தற்பொழுது விவசாயிகள் மாங்காயை வாங்காமல் அப்படியே இருப்பதால் அந்த மாங்காய்கள் தேக்கமடைந்து தற்பொழுது போதிய விலை இல்லாமல் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்து வருகின்றனர். தற்பொழுது இந்த மாங்காய்களை விவசாயிகளே பறித்து கொண்டு போய் விற்பனை செய்தாலும் அதற்கும் உரிய விலை இல்லாததால் விவசாயிகள் கேட்கின்ற விலைக்கு எடுத்து செல்கின்ற ஒரு நிலைமையை தற்போது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தருமபுரி அருகே உள்ள அனசாகரம் ஏரியில் மீன் வளர்க்கப்படுகிறது. இந்த மீன்களுக்கு டன் கணக்கில் மாங்காய்களை ஒரு குறைந்த அளவு விலையை வாங்கி கொண்டு தற்பொழுது அந்த மீன்களுக்கு உணவாக அந்த மாங்காய்களை ஏரியில் கொட்டுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுகுமார்.